ஒரு சின்ன பையன் சாக்லேட் சாக்லேட் சாக்லேட்னு கூவி கூவி வித்துன்னு இருந்தான். அப்பதான் வெள்ளை பனியன் போட்ட இன்னொரு பையன் போயிட்டு ஏப்பா ஒரு சாக்லேட் கொடுப்பா, சாப்பிட்டு பார்த்துட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா. தின்னு பார்த்துட்டு சை என்னப்பா அப்படி இருக்கு அப்படின்னு ஓடிவிட்டான். அப்பதான் நான் வந்தா என்னடா இது சாக்லேட் மாதிரி இருக்குது. போன வாரம் தான் நம்ம கவின் சாக்லேட் கம்பெனிக்கு போயிருந்தோம். இது என்னடா புதுசா இருக்குது சாக்லேட், சரி எனக்கு ஒன்று கொடுங்க, நல்லா பெருசா கொடுங்க. என் தங்கச்சி சரியான சாக்லேட் பைத்தியம், நல்லா தட்டியா கொடுங்க. பரவாயில்லைங்க இவ்வளவு பெரிய பீஸ் வெறும் 1000 ரூபா தான் சொன்னாரு. அப்படியே என் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கரெக்டா எண்ணி குடுத்துட்டேங்க. ஓகேப்பா சாக்லேட் வியாபாரியா, நான் என் தங்கச்சிக்கு எடுத்துன்னு போறேன். பாப்பே எங்க இருக்கிறா? இங்க பாத்தி அண்ணா உனக்கு எவ்வளவு பெரிய சாக்லேட் வாங்கிருக்கான், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இவ்வளவு சாக்லேட் எடுத்து கட்சி பார்த்துட்டு ஆடா பாவி டே இது மண்ணாங்கட்டிடா மாவனே, எங்கடா வாங்கிட்டு வந்தா, எவ்வளவு காசுரா குத்தி ஏமாந்துட்டு வந்தா அப்படின்னு கேட்டா. 1000 ரூபாய். 1000 ரூபாய் உனக்கு எல்லாம் எத்தனை தொடர்த்தால அடிக்கலாம் மாவன அப்படின்னு அடிச்சுனே. பாப்பா நிறுத்து பாப்பா, நீ நேர்ல வந்து அந்த கடைக்காரனை கேரி வாடி அந்த கடையை கூட்டு போற அப்படின்னு போய் பார்த்தா கடையே காணோம். பாப்பா இங்க தாண்டி பாய் விரிச்சு உட்காந்து அதுக்குள்ள எங்க சுட்டின்னு போனான்னு தெரியல. பாப்பா வேணாண்டி வேணாம். உட்காந்து மாதிரி கொஞ்சம் உட்காந்து சுவைதானா நல்லா இருக்கா? இது மண்ணம் கட்டிட பைத்துக்கார நல்லா இல்லையா? சரி வரடா போடா. சாக்லேட் வாங்கிக்கலாம். இவளோ சொல்லிட்டு எவ்வளவு வேணும்? எப்ப வேணும்? இங்க தான் இருந்துச்சு கடை. இங்க இருந்துச்சு. எங்க இது கடை? 1000 ரூபாய் எம்மதுக்கு விட்டா. எலும்புல குத்துறியா? எப்படி